While you and me repeat, this bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Kryptonite desires set my heart afire. Heart on fire. Set my heart afire. ஒரு ஸ்பெஷலான தோசை தான் பண்ண போறோம். லேயர் தோசை தான் பண்ண போறோம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. இப்போ வந்து கொரோனா வந்து உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே சேஃபா இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. வெளியே போறதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவைகளுக்கு வந்து வெளியே போயிட்டு வாங்க. வெளியே போயிட்டு வந்த பிறகு நீங்க கை கால் அலம்போது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் மறக்காம பண்ணுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க. ஹெல்த்தியான பானங்களை வந்து குடிக்கிறதுக்கு தவறாதீங்க. ஸோ நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளாடி போடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேயர் தோசை தான் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இன்னும் வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி எடுக்கிற அந்த தோசை மாவு எடுக்கிறது கிடையாது. அரிசியெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த தோசை மாவு எடுக்கிறது கிடையாது. அந்த பேட்டரி யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஃபுல் வந்து ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். ரெண்டுலேயுமே நல்லாவே வரும். பட் நான் இன்னைக்கு வந்து மைதா மாவுல தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து என் பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. நார்மலி வந்து மைதா மாவு நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு பேக்கெட் வாங்கினேன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்து பூச்சி அடிச்சு நாசமாயிரும். அப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா மைதா மாவு வந்து ரொம்ப ரொம்ப என்ன டேஞ்சர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க. எப்போவாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி பண்ணுங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு மைதா மாவு வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தோசையை வந்து நான் ரெண்டு விதமாக பண்ணுறேன். அதோட மாவு அப்புறமா வந்து ஸ்டஃப் எல்லாமே சேம் தான். பட் ஃபைனலி வந்து நான் பண்ணி எடுக்கிற விதம் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது வந்து யூஸாக இருக்கோ, எது வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு விதமாக வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைங்கிறது பார்க்கலாம். லேயர் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து மைதா மாவில் வந்து தோசை பண்ணுறேன். ஸோ மைதா மாவு அப்புறமா வந்து எக்கு, அது இந்த எக்கு பார்த்தீங்கன்னா தோசை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் தான் வைக்கிறேன். ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், அப்புறமா வந்து கேரட் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கூட வதக்குறதுக்கு வந்து ஆனியன், அப்புறமா வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வந்து ஒரு பீஸ் இஞ்சி வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு லேயரில் வந்து வைக்கிறதுக்காக இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து இந்த 3 கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயரில் வந்து நான் எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்காக ஆனியன், அப்புறமா வந்து பச்சை மிளகாய், அப்புறமா வந்து எக் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸும் தான் தேவை. ஸோ நம்ம வந்து 1 by 1 வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி முதலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மைதா மாவில் வந்து இந்த தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணிடுறேன். முட்டை எல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்சியில் தண்ணி போட்டு பதத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கட்டி கட்டியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் மிக்சியிலே வந்து அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்சியில் வந்து மாவு எடுத்து உப்பையும் போட்டு அப்புறமா வந்து தேவைக்கு தண்ணி விட்டுருங்க. நீங்கள் அரைக்கிற டைமே தெரியும் உங்களுக்கு எந்த பதமாக வருது அப்படின்னு. கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து 1 by 1 வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தோசை வந்து சுட சுட வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸையும் வந்து வதக்கி எடுத்துடலாம்.
டைப்பு லேயர் தோசைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசையை வந்து சுட சுட வந்து நம்ம மாற்றி வைக்கிறோம், அதிலே வந்து வைக்கல, அப்புறமா வந்து நம்ம ஸ்டஃப் வச்சு லேயரை வந்து பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து தோசையை வந்து 1 by 1 பண்ணிடலாம். நான் வந்து இரும்பு தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இரும்பு தோசைக்கல் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் திக்காக எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா தின்னாக எடுத்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ 1 சைடு வந்து வெந்துருச்சு. ஈஸியாக வந்து திருப்பி போட்டுடலாம் நாம், ஏன்னா முட்டையெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் ஃப்ரீயாகவே இருக்கும். தோசை வந்து வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். ஸோ சுட்டுட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து வெஜிடபிள்ஸை வந்து வதக்கிக்கலாம். காஞ்சிருச்சு, நம்ம வந்து 1 by 1 போட்டு வதக்கி எடுத்துடலாம். நான் வந்து நிறையவே வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். தோசை பண்ணி பேலன்ஸ் வந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கூட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ்டு வெஜிடபிளாக. ஸோ இது வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு சாது கூடலாம் சாப்பிடலாம். ஸோ அதனால தான் நிறைய எடுத்திருக்கேன். வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா வந்து இஞ்சி வெளுத்துள்ளி போட்டு வதக்கிக்கலாம். ஸோ வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே வெங்காயம் போடுற டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஸோ நார்மலி வந்து நான் நல்லாவே கொஞ்சம் வதக்கி தான் எடுக்க போகிறேன், கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா தோசைக்குள்ளாடி வைக்கிறது இல்லையா, அது வந்து உதிரி உதிரி இருந்தால் வெளியே வந்துடும். ஸோ அதனால தான். ஸோ நல்லாவே வேக வச்சு எடுத்துடலாம். இதோட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. தோசை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெந்துடுச்சு. இதில் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு குழஞ்சி வரணும், அது வந்து உதிரி உதிரியாக வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு முட்டை போட்டு எடுத்துடலாம், இல்லை அப்படின்னா டொமேட்டோ கூட ஆட் பண்ணிடலாம். பட் நான் வந்து எதுவும் ஆட் பண்ணலை, கொஞ்சம் கூட வேகட்டும் அப்படின்னு விட்டுறேன். ஸோ இது வந்து வெந்துடுச்சு பாருங்கள். இப்போவே வந்து இந்த மாதிரியே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் நார்மலி வந்து இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம். தோசைக்குள்ளாடி ஸ்டஃப் மாதிரி வைக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். மசாலா ஆட் பண்ணலாலும் பிரச்சனை கிடையாது, உங்கள் விருப்பம் தான். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும் எனக்கு, அதனால் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்குங்க, அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து மாற்றி வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். பேனில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ வந்து எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். எக் ஸ்க்ராம்பிளுக்கு முதல்ல வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அப்புறமா வந்து பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எக் ஸ்க்ராம்பிள் யாருக்கு தான் பண்ண தெரியாது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். பட் நான் வந்து இந்த ரெசிப்பியில் பண்ணுறதுனால ஜஸ்ட் வந்து காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன வெங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. நான் இவ்வளோ வெங்காயத்துக்கு வந்து 4 முட்டை எடுக்கிறேன். ஸோ முட்டை விட்டுட்டு கிளறிக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாலாம் எடுக்க வேணாம், ஏன்னா வந்து நம்ம ஸ்டஃப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தேவைக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. கூட வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன். நார்மலி வந்து நான் வந்து எக் ஸ்க்ராம்பிள் பண்ணுற டைமில் பெப்பர் போடுறது வழக்கம். இன்னும் வந்து பெப்பர் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். மற்றபடி அந்த சில்லி வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப உதிரி இல்லாமல் ரொம்ப வந்து சேர்ந்து இல்லாத மாதிரி மீடியம் லெவலில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு லேயர் தோசை பண்ணுறதுக்கு 3 தோசை வந்து 3 மைதா மாவில் பண்ண தோசை வந்து எடுத்திருக்கேன். வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேன் வந்து சூடாக இருக்குது. முதல் ஒரு தோசையை வச்சுருங்க, அப்புறமா வந்து ஏதாவது ஒரு ஸ்டஃப்பை வச்சுருங்க. எதர் வந்து எக் ஸ்க்ராம்பிள் இல்லைன்னா வந்து வெஜிடபிள். ஸோ வெஜிடபிள் போட்டு நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து மேலே வந்து இன்னொரு தோசையை வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த தோசையோட சைஸ் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எக் ஸ்க்ராம்பிள் வந்து மேலே வச்சிடலாம். இதே வந்து நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக் ஸ்க்ராம்பிளை அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து மேலே வந்து இன்னொரு தோசையை வச்சுருங்க. ஒரு தோசை வச்சதுக்கு அப்புறமா வந்து சைடில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு முட்டையை வந்து
ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து போடுறேன். ஒரு முட்டையை வந்து அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து சைடில் வந்து ஒட்டுறதுக்காக. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குல்ல, அதனால தான். ஸோ இந்த மாதிரி வந்து சைடில் வந்து விட்டுருங்க, ஈவனாக வந்து ஒட்டி வர்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி முட்டையை வந்து அப்படியே சுற்றிலும் விட்டிங்க அப்படின்னா அந்த 3 தோசையை வந்து ஒன்றுக்கு ஒட்டிடும். உள்ளாடி வச்ச ஸ்டஃப் வந்து வெளியே வராது, அதுக்காக தான். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து அந்த எக்கு நம்ம ஊற்றணும்ல, ஸோ அது வேகிற வரைக்கும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டைப்பில் வந்து லேயர் தோசை வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டைப்பில் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேன் வந்து சூட் பண்ண வச்சுருக்கேன், தோசை கல். அதில் வந்து மாவு விட்டுறலாம். நார்மல் வந்து தோசை விடுற மாதிரி விட்டுக்கோங்க. With crimes and secrets and forbidden bliss, can't stay still, don't stop that. தோசைக்கு வந்து விட்டாச்சு. இதில் வந்து ஒரு ஸ்டஃப்பை வந்து வச்சிடலாம். பாதியாக வச்சுக்கோங்க. திருப்பியெல்லாம் போடலை, தோசை அப்படியே தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோசையை வந்து அப்படியே மடித்து போட்டுடலாம். இந்த தோசையை வந்து அப்படியே மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விடுற டைமில் வந்து இந்த சைடு வந்து சேர்ந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடு இருக்குல்ல, இதில் வந்து கொஞ்சோண்டு அந்த மாவு விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு விட்டு ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. விடுறது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து திருப்பி வைக்கணும், அப்போ வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தீயை வந்து ஜிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் கூட வேகட்டும். அப்புறமா வந்து அனதர் ஸ்டஃப்பை வந்து வச்சிடலாம். வந்து இன்னொரு ஸ்டஃப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம். முதல்ல வந்து நான் வெஜிடபிள் ஸ்டஃப் தான் வச்சேன். ஸோ இதில் வந்து எக் ஸ்க்ராம்பிளை வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு திருப்பி போட்டுடலாம். ஸோ எய்தர் வந்து இதை எப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த சைட்லேருந்து அந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ நல்லாவே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆயில் நேரமே அந்த தோசைக்கு பாருங்கள். இந்த சைடில் வந்து இந்த மாதிரி விட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி விட்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து திருப்பி எடுக்கிற டைமில் வந்து அந்த சைடில் வந்து ஒட்டி வரும், விட்டு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த முட்டையை வந்து நம்ம அடித்து வந்து விட்றது. வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ இன்னொரு சைடு கூட லைட்டாக வந்து வேக விட்டுட்டு எடுத்துருங்க. சூப்பரான செமையை பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கு இல்லையா? பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு லேயர் தோசை வந்து ரெடியாக இருக்குது. 2 விதமாக வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எது ஈஸியாக இருக்கிறோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து லேயர் தோசை வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். While you and me repeat, this bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Kryptonite desires set my heart afire. Heart on fire. Set my heart afire. யம்மியான பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெரியுதான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு லேயர் தோசை வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. மைதா மாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே வந்து பசங்க வாயில் போயிடும். நார்மலி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பொரியலில் வேறு ஏதாவது பண்ணால் கூட பசங்க வந்து கொஞ்சோண்டு எடுத்து தருவோம். அதுவும் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளாடி போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப் தான் வைக்கலாம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நான்வெஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 லேயர்லேயுமே வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், இல்லை 2 லேயர்லேயுமே வந்து எக் வைக்கலாம். அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ எது வேணாலும் வைக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா?
ஸோ இப்போ வந்து நம்மளோட ஸ்பெஷல் லேயர் தோசை சாப்பிட்டு பார்க்கலாமா. இது வந்து நீங்கள் பிடிக்கிறது இந்த பர்கர் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் வந்து இந்த மாதிரி வெளியே மேலே தெரிகிற மாதிரி. ஸோ அப்படி பிடிச்சோன்னா அது வந்து கீழே விழாது. ஸோ சூப்பரான தோசை பாருங்கள், சூப்பராக இருக்குது. லேயர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமா. ஸோ இந்த லேயர் தோசை வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து காரசாரமாக இருக்குது. இது வந்து நார்மலி ஈவினிங் டைமில் கூட பசங்களுக்கு பசிக்கும் இல்லை அந்த டைமில் கூட பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் எதுக்கு வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க வந்து நார்மலி இப்போ ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது வெஜிடபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உள்ளாடி போயிடும். அந்த ஒரு தோசையில் வந்து ஒரு 1/4 பீஸ் எடுத்தாலே கொஞ்சம் வயர் ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். தோசையில் வந்து அந்த 4 கட் பண்ணி ஒரு 1/4 எடுத்து சாப்பிட்டாலே வயர் வந்து ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே வந்து உள்ளாடி போயிடும். இன்னும் வந்து எக்கு, இன்னும் வந்து நான்வெஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லேயர் தோசை தான் இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாது, கார்டனிங் வீடியோஸ், இன்னொன்று ஸ்பெஷல் வீடியோஸ், அப்புறமா வந்து பெட் அனிமல்ஸ் பற்றி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நான் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து 1 by 1 வந்து ஒவ்வொரு ஹெட்டிங் உள்ளாடி போட்டுட்ருக்கேன். ஸோ தேவை இருக்கிறவங்க அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. லேயர் தோசை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.